ನಮಸ್ಕಾರ ಮಚ್ಚ. ನಮಸ್ಕಾರ ಹೇಗಿದೀಯಾ? ಅಂಡಿ ఎలా ఉండవు? ಹೇಗಿದೀಯಾ? ನಾ ಕನ್ನಡವಾ? ஆ. ஓகே. ஆமா மச்சா, இது பெங்களூருக்காக ஷோ. அதுக்காக ஆரம்பத்திலே கன்னடா தான். கன்னடா தானா? சரி சொல்லு, எனக்கு உன தெரியாது. நான் மேட்ச் சொல்றேன் ஈஸ்ட் மேட்ச். ஆலா கப் நம்மது. ஸோ ஓகே. வந்து ஓவராலா ஒன் வேர்ட் என்ன சொல்ல போற மேட்ச் பத்தி? ஒன் வேர்ட். என்ன சொல்றது? ஆஃப்டர் லாங் டேர்ம் கோல். ஸோ அதான் நான் நான் வந்து சொல்ற மாதிரி எல்லாமே எலைன் ஆயிருக்கு. 18 வருஷம் விராட் கோலி 18 கப்போ வாங்கினாங்க. ஸோ எல்லாமே ஸ்டார்ஸ் எலைன்டுன்னா போன இதுல சொன்ன, நீ கேட்டிய? ஆமா ராம், எல்லாரும் அந்த ஸ்டார்ஸ் அலைன்னு சொல்றான். அது என்ன ராம்? எனக்கு புரியல. ஸ்டார்ஸ் எலைன்னா நம்மளுக்கு எதனா வந்து யூஸ்வலா அது இங்கிலீஷ் சேயிங்க. ஸோ நம்மளுக்கு எதனா ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும்ல. நம்மளுக்கு எதனா பாசிட்டிவாக அமையுதுன்னா நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ஸ் எலைட்னா அந்த நட்சத்திரம் எல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் எலைட்னா நீ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற, எல்லாமே அதுக்கு பாசிட்டிவாக போகுது, கடைசியில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வருங்கிறதுக்காக ஸ்டார்ஸ் எலைன்ட். தொட்டதெல்லாம் ஓ தங்கன்னுவாங்களே, அதுதான். ஓ, ஆ, சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஒரு சே இருக்கு. ஸோ அது சூப்பர். அது ஸ்டா அந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக, ஐ மீன் லைக் ரொம்ப வருஷத்துக்கு கிரிக்கெட் இருக்கிற வரைக்குமே இது வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா 18 வருஷம் கழிச்சு தான் கப்பே வாங்கினாங்க. அதுவும் விராட் கோலிக்கு 18வது வருஷம். அது இல்லாமல் வந்து விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18. 18. ஸோ ஆமா, இதெல்லாம் நேத்தே பார்க்கும்போது சொன்னேன். என்ன, இது எங்கோ ஒரு நம்ம ஒரு கடவுளுங்கிற ஒருத்தர் இருந்தால் இது ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு. ஆமா, 18வது வருஷம் 18வது ஜெர்சில 18வது இதுல கோலி அடிப்பாரு அவர் ஆமா. ஜெர்சில. விச் இஸ் மோஸ்ட் ரிமெம்பர். ஏன்னா ஆமா. அவரு வந்து அவரு ரிமெம்பர்னு பண்ணா 18 வருஷம் ஐபிஎல் அடிக்கிற 18 நம்பர், 18 வருஷம் வந்து நான் அதான். ஐபிஎல் டிராஃபி ஃபர்ஸ்ட் அதனால ஆர்சிபி இது விராட் கோலி டிராஃபி. பிறக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சீன் எழுதி வச்சிருக்கு. அதுதான் ஸ்டார்ஸ் எல்லைங்கிற மாதிரி. அவன் சொல்றேன் மச்சான், கரெக்ட், செம. ஆமா. ஸோ அது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் ஆக்சுவலா டு பி ஃப்ரேங்க் செம்ம டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிக்கிறதே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ். அப்புறம் வந்து அண்ணா ராம், இந்த இடத்துல சொல்றேன், பஞ்சாப் வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துருக்குமா பவுலிங் எடுத்துருக்கணுமா இந்த இடத்துல? பவுலிங் தான் 100% பவுலிங் தான். ஓகே. ஏன்னா அதே பிச்ல தான் 2 நாள் முன்னாடி தான் அவங்க ஒரு சேஸ் போட்டிருக்காங்க 206. ம் 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 ம். ஸோ ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கும். அப்புறம் வந்து சேசிங் வந்து உன்னால பிளான் பண்ண முடியும். இப்போ ஆர்சிபி வந்து நீ யோசிச்சு நீ, ஐ மீன் லைக் உனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருந்தேன் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம். ம்ஹும். எல்லாருமே பயங்கர என்ன சோகத்தில் இருந்தானுங்க. ஏன்? டு பி ஆனஸ்ட் வந்து 190 பயங்கர சோகத்தில் இருந்தானுங்க, இன்க்ளூடிங் அனுஷ்கா சர்மா. நான் ஆஹா. வந்து அந்த டக் அவுட்ல பார்த்தேன். அனுஷ்கா ஒரு ரெண்டு காமிச்சாங்க. எல்லாருமே சோகத்தில் இருந்தாங்க. ஸோ எவ்ரிபடி, ஐ மீன் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து பஞ்சாப் கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்கங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து மொத்த பெங்களூருமே வந்து ஒரே சைலண்ட்ல இருந்தானுங்க. எப்போ? ஆமா, ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் அப்படிதான் ராம இருந்தது. ஃபர்ஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் ஃபைவ். பிரிச்சு மேய்ஞ்சிட்டானு இன்ஃபேக்ட் அவனுங்க. வந்து விராட் கோலி ஹேசல்வுட், அதுதான். புவனேஷ்குமார் வரலாம் அடின்னு வச்சாங்க. ஆ, அது மட்டும் இல்லை. ஸோ ஆஃப் ஸ்டேஜில் வந்து மொத்த பெங்களூருமே சைலண்டாக இருந்திருக்கு. நான் பேசி நான் நான் கேட்டது சொல்கிறேன். மொத்த ம்ஹும். பெங்களூருமே சைலண்டாக இருந்து அதுக்கப்புறம் தான். பட் நான் எப்போ தெரியுமா முடிவு பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேல வந்து மேபி பஞ்சாபுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அங்கே பிரியான் ஷாரி அவுட் ஆன உடனே எனக்கு வந்து ஒரு 30% ஆஃப் த ஹோப்ஸ் கான். ஹோப்ஸ்னா ம்ஹும். ஹோப்ஸுங்கிறதோட ஓகே, இது கஷ்டமாக தான் போகும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதும் 50% காலி. சரி. அப்புறம் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் அவுட் ஆனதும் மொத்தமாக காலி. அப்போ கூட ஒரு 10%. இப்போ எப்போதாவது வந்து நம்ம இந்தியா வந்து யோசிப்பா, இந்தியா வந்து யூஸ்வலாக ஃபைனல் எதுனா சொதப்புவாங்கல்ல, ஐயோ ஐயோ இவன் வந்து அடிச்சா நல்லா இருக்கும், இவன் வந்து அடிச்சா அந்த ஆமா மாதிரி. ராம, நம்ம நம்ம 2023 வேர்ல்டு கப்ல அப்படிதான் நினைப்போம் பாத்தியா? ஆமா. சோ எல்லாம் டக்குனு அவுட் ஆயிடும். ஐயோ, இவன் அடிப்பானா, இவன் அடிப்பானா, ஐயோ சூரியகுமார் யாதவ் டார்கெட் அடிப்பானா? 250 மேல போயிடுமா, 300 கிட்ட போயிடுமா, அந்த மாதிரி நினைச்சோம் அப்போ. ஆமா. அதே மாதிரி தான் கடைசியில வந்து ஸ்டோனிஸ் வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பாரு. ம். ரெண்டாவது பால் அவுட்டு. அங்க எனக்கு முடிவாயிடுச்சு, இது வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆமா. ஸோ நீ சொல்லு, உனக்கு எப்படி இது என்னோட, ஐ மீன் நான் எப்படி பார்த்தேங்கிற சொன்னா, நீ எப்படி பார்த்த அதை சொல்லு.
ஆக்சுவலா நான் பார்த்த விதத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பஞ்சாபோட பவுலிங் அட்டாக் சூப்பரா இருந்தது. யார் யாருக்கு எப்படி பவுலிங் பண்ணா அந்த அட்டாக் கரெக்ட்டா பண்ணாங்க. யார் யாருக்கு எந்த இடத்துல பவுலிங் பண்ணணும் சூப்பரா பவுலிங் பண்ணாங்க ஆக்சுவலா. ம். இன்னொன்னு ஹர்ப்ரீத் பிரார் இல்லாத அவங்களுக்கு ஒரு டிராபேக் சீரிஸா சொல்லணும். டிராபேக். ஆமா. அது ஒரு டிராபேக். அவங்க அது ஒரு தப்பான விஷயம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து மெயினா சொதப்புனது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஆமா. ஓகேவா? பேட்டிங் தான். ஸோ விக்கெட் வந்து 5த் ஓவருக்கு அப்புறம் ஓகேவா? அந்த பேக் டு பேக் விக்கெட் விட்டாங்க. அப்பயும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிடுச்சு. ஆமா. ஓகேவா? மேட்ச் ஆடும்போது என்னன்னா, எப்பயுமே டாப் 4 ஆர்டர் வந்து எப்பவுமே ஒரு கிளியர் எல்லாரும் அவுட் ஆகணும்னு நினைக்கிறது இல்ல. ஆமா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லாஜிக்கா பேசணும் நீ சொல்லுவ. ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் விளையாடுறாங்க. ஆமா. ஸோ விச் இஸ் வெரி கிரேட் டு தம். ஓகேவா? அவங்களுக்கு கன்க்ரேட் பண்ணி அவனுக்கு சின்ன அன்கேப்டு பிளேயர்ஸ் இவ்வளோ தூரம் வந்து பண்றதே வெரி குட். ஆமா. ஆனா அவங்களும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஒரு 6ல இருந்து ஒரு டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து இவங்க தான் குருஷியல்ன்றப்போ தே ஹேவ் டு ஸ்டே அட்லீஸ்ட் 10th ஓவர் 14th ஓவர் ஆமா. மேட்சை தாண்டி கூட்டு வந்து விட்டுருக்கலாம். அங்க ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அந்த ஹோப். ஆமா, ஸோ கரெக்ட். இது நீ ஆமா. கரெக்டா நெயில் பண்ண. ஆக்சுவலா ம். வந்து எப்பெல்லாம் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் தான் முடிக்கிறேன், நான் தான் முடிக்கிறேன், நான் ஒரு செட் அந்த ஒரு ஆக்கிடலாம் இது. அப்படின்னு நீ நினைக்கும் போது அது வந்து லீக் மேட்சஸ்க்கு ஒர்க் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஃபைனலுக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னன்னா நீ வந்து கொஞ்சம் சென்சிபிளா விளையாடணும். ஸோ நம்ம அந்த 2023 வேர்ல்டு கப் தோத்ததுக்குமே இந்த மாதிரி தான் காரணம். நம்ம ரோஹித் சர்மா வந்து அப்போதைக்கே ஒரு 6 4 ஒரு 4 அடிச்சிருவாரு. அப்போ கூட வந்து திருப்பி மேக்ஸ்வெல் டேக் ஆன் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி விளையாடினா ஃபைனல் மேட்ச்லலாம் அந்த மாதிரி அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாது. ஐ மீன் லைக் நான் பார்த்த கிரிக்கெட்ல டீம் ஒர்க் தான் நம்ம. டீம் ஒர்க் நான் தான் வந்து பெஸ்ட். ஆல்மோஸ்ட் அந்த காங்குலி கேப்டன்சில நம்ம கிரிக்கி பாயிண்டிங் கேப்டன்சில வந்து நம்ம தோத்துருவோம். அந்த ம். வேர்ல்டு கப்ல இருந்து நான் கண்டினியூஸா மேட்சஸ் ஃபாலோ பண்ணி நிக்கிறேன். ஸோ எப்பெல்லாம் வந்து ஓவர் அக்ரெஷனோட இல்ல கிரீடினஸ் இருக்கும். ஒரு 15 ரன் அடிச்சா கூட இன்னும் ஒரு 6 அடிக்க பார்ப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி மேட்சஸ்லலாம் அது 100% ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மேட்சஸ் ஓவர்லலாம் ஒரு 4 அடிச்சியா மீதி 5 சிங்கிள் எடு. ஒரு 6 அடிச்சியா மீதி 5 சிங்கிள் எடு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்படி எடுத்துட்டு போய் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் கையில் இருந்துச்சுன்னா அடுத்த 5 ஓவரும் வந்து நீ 70 80 ரன் அடிக்கலாம். ஆனா நீ முதல்ல இருந்தே டேக் டவுன் பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா தோத்துருவா. இன்னைக்கு வந்து பஞ்சாப் அப்படிதான் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரியான் ஷாரியாமே வந்து போன 2 3 மேட்ச்லுமே வந்து அவ்வளவு பெருசா ஒன்றும் அடிக்கல. ஆனா இன்னைக்குமே வந்து திருப்பி ஒரு ஓவர் நல்லா அடிச்சாரு. ஹேசல்வுட்டுக்கெல்லாம் சூப்பரா அடிச்சாரு. அவருக்கு தான் லாஸ்ட் பால் அவுட் ஆனாரு. ம். ஆமா. ஸோ அது வந்து ஒரு இது ப்ரெஷர் அப்புறம் கண்டிப்பா அவங்க வந்து இப்போதானே ஃபர்ஸ்ட் ஃபைனல் விளையாடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபைனல்ஸ்னாலே ப்ரெஷர் இருக்கும். நம்ம செமிஸ்லேயே பார்த்தோம் என்ன மாதிரி ப்ரெஷர் இருந்தது, ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி விளையாடினாருன்ட்டு. ஸோ பட் அவங்க கிட்ட ஃபார்முலா இருந்தும் இன்னைக்கு மிஸ் பண்ணது வந்து ரொம்ப பேட் லக் டு பஞ்சாப். ஆமா. ஆ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல குர்னால் பாண்டியா சூப்பரா போட்டாரு. ஆமா, வேற லெவலில் வேற போட்டிருக்காரு. லெவல்ல போட்டாரு. அது சொல்லி ஆகணும். ஃபோர் அப்புறம் ஓவர் 17 எல்லாம் வந்து ஃபைனல்ல ஐ போட்டாரு. ஃபைனல்ல வந்து அது வந்து கிரேட்டஸ்ட் பவுலிங். ஆமா. இது எல்லாரும் இந்த பிட்ச்ல ஸ்பின் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்பின் தான் ரொம்ப கீயா இருந்தது. இது சஹாலும் நல்லா போட்டாரு. நல்லா ஸோ போட்டாரு. ஆமா. ஜார் 4th ஓவர்ல தந்தாரு. ஸோ ம். சாரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து குர்னால் பாண்டியா வந்து 4 ஓவர் போட்டு 17 ரன். ஆமா, பெரிய விஷயம். கரெக்ட். ஆமா. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் நாக்கு பத்தி நம்ம பேசணும்னா அந்த ஜித்தேஷ் சர்மா விளையாடின நாக்கு தான். ம். அதுதான் வந்து அது ஹைன்சைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த அவர் கொடுத்த அந்த 25 ரன் அவர் வந்து இப்போ கோலி வந்து விளையாடினாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் கோலி விளையாடும் போது ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது. கோலி ஸ்ட்ரைக் ரேட்மே 120 சம்திங் தான். ஆமா. 35 பாலுக்கு 44 45 ஸோ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சாரு பாரு. அந்த ஒரு 6 மச்சான். அது வந்து எப்படின்னா, இப்படி அடிச்சாரு. இந்த தில்சன் வந்து ஒரு மாரி ஸ்கூப் அடிப்பாரு. இவரு பண்ணுவாரு. வந்து ஸ்கூப். எப்படி இப்படி தூக்கி எப்படி அடிப்பாங்க. அந்த மாரி. அது நல்லா இருந்தது பார்க்க. தில் சூப்பரா ஸ்கோப் மாதிரி அடிச்சாரு. அவர் ஆமா. அடிச்ச அந்த 20 அப்புறம் ரொமாரியோ ஷிஃபர்டும் அப்ப அடிச்சு அடிச்சு அடிச்சாரு. டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. எல்லாருமே வந்து அடிச்சு 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 அவுட் ஆனாங்க. அதனாலதான் பெங்களூர் வந்து 190 ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட் ஃபைனல்ல வந்து 200 கீழே வைக்கிறதே ரொம்ப ஆக்சுவலா வேணும். வைஷாக் விஜயகுமார் ஆக்சுவலா சொல்ல போனா பஞ்சாப் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க இன்னைக்கு. ம். ஹர்ஷதீப் கூட லாஸ்ட் ஓவர் வெறும் 3 ரன் தான் கொடுத்தாரு. ஆமா, ஆமா. 3 ரன்னு 3 விக்கெட் கொடுத்தாரு. 3 ரன் 3 விக்கெட். ஆமா. ஆமா. இவரும் யாரு வைஷாக் விஜயகுமாரும் வந்து 30 ரன் தான் கொடுத்தாரு. 7 ரன் ரேட் தான் கொடுத்தாரு.
ம்ஹ்ம். ஸோ பஞ்சாப் பவுலிங்கில் பெருசாக ஐ மீன் லைக் நம்ம சொல்கிற அளவுக்கு ஐ மீன் லைக் அவ்வளோ பெரிய ஃபால்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஆர்சிபி பேட்டிங்கில் வந்து மெயினாக சொல்கிறது ஜிதேஷ் சர்மா, அப்புறம் வேற யாரு, ஜிதேஷ் சர்மா தான் அந்த இதில் நம்ம ஸ்பார்க்கா தெரிஞ்சார். அவர் அடிச்சா அப்புறம் ரொமாரியோ ஷெஃபர்ட் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சார், அதுக்கப்புறம் அவுட் கேட்ச் ஆயிட்டார். மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மிடில். ஐ திங்க் ஆ, வந்தோடனே ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, ஐம் நாட் ஷுர். ஆ, தெரியல, கேட்ச் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்த உடனே நினைக்கிறேன். ரொம்ப ஷூர். ஐம் நாட் ஷுர், சாரி. ஆமாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து பஞ்சாப் பேட்டிங் இதுதான் வந்து மெயினாக நம்ம பேச வேண்டியது. ஸோ ஆமா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு த கோலி. 18 அப்புறம் ஒரு வந்து விச் இஸ் மோர் செலிபிரேட். கோலி வந்து க்ரை பண்ணாரு. நான் வந்து ஆமாம். பார்த்துருக்கேன். நான் தீவிர விராட் கோலி ஃபேன் 2008 இருந்து ம். சரி. ஆனா வந்து அவர் அழுது நான் பார்த்ததே இல்லை. அவர் 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. 2020 வேர்ல்டு வின் பண்ணியிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் இல்ல பண்ணியிருக்காரு. இது வந்து என்னன்னா, இதுக்கு மேபி இவ்வளோ தூரம் இது பண்றதுக்கு வந்து இப்போ ஆஸ் ஏ இந்தியன் கிரிக்கெட்டரா நீ பார்க்கும்போது நீ வேர்ல்டு கப்போ இல்லை வேற எதனா தோத்தா வந்து உனக்கு நிறைய சிம்பத்தி தான் கிடைக்கும். ம்ஹ்ம். அட்லீஸ்ட் ஒரு 50% பாப்புலேஷன் சிம்பத்தி காட்டுவானுங்க. ம். இவர் நல்ல வேலை ஐபிஎல்ங்கும்போது ஒரு 90% ஆஃப் த மக்கள் வந்து உனக்கு எகெனிஸ்டா இருப்பாங்க. ஸோ 18 வருஷமா வந்து நீ டேய், நீ என்னை கலாச்சிது இல்லையா? அதுதான் சொல்லுப்பா. சொல்றேன். அதுதான் மச்சான். அதுதான் சொல்றேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய மீம்ஸ் எங்க பார்த்தாலும் கப் இல்ல. அதேதான். ஆனா ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பானுங்க. இப்ப கூட வந்து கிரிக்கெட் விளையாடும்போது எப்படின்னா, பெங்களூர் won't be win this time also. There is no batsman, there is no bowler அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா அட இது நீ ஆஸ் ஏ ஐன்சைட்டா பார்த்தா இதோட 10 மடங்கு ஸ்ட்ராங் இருக்க டீம் எல்லாம் தோத்துருக்கானுங்க. அதேதான். ஸோ அதேதான். அதனால இப்போ 18 வருஷமா எல்லா வருஷமும் வந்து குவாலிஃபை ஆவாங்க, வெளில போவாங்க, இல்லைன்னா முதல்ல அடிபட்டுரும், வெளில போயிடுவானுங்க. நல்லா விளையாடுற மாதிரி இருப்பாங்க, ஒரே ஒரு மேட்ச் தான் தோப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவானுங்க. அதே மாதிரி நம்ம எத்தனை பார்த்தோம். இது வந்து டீ ஐ மீன் லைக் நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன். டீ ஒரு ஐ மீன் லைக் ஒரு கன்னடக்காரர் டீ கேட்பாரு, அவர் வந்து டம்ளர்ல கொடுப்பாரு. ம்ஹும். எது எனக்கு மட்டும் ஏன் டம்ளர்ல கொடுக்குற அப்படின்னா, அதான் உங்ககிட்ட கப் இல்லையே உங்களுக்கு எதுக்கு கப் அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த அளவுக்கு ட்ரோல்ஸ் பார்த்து 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 அவரே வெறுந்திருப்பாரு. ஏன்னா எல்லா வருஷமும் வந்து வி ஆர் ட்ரைங் டு வின் கண்டிப்பா. திஸ் இயர் ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் கோஸ் பாசிட்டிவ் ஃபார் அஸ் அண்ட் ம். வி ஹாவ் காட் பெஸ்ட் டீம் இந்த ஆக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் எதனா ஒன்று சொதப்பிடுவார்ல. ஸோ அதுவும் வந்து கடந்து ஒரு 7-8 வருஷமா வந்து விராட் கோலிக்கு வந்து ட்ரோல் பண்றது நிறைய ஆச்சு நம்ம ஊர்லயே. ஏன்னா ஆமா, ஆமா. ஐபிஎல்ங்கும்போது நீ ஆப்போசிட்டா பார்க்குற. நீ உன் கூடயே ஒருத்தன் இருக்கும்போது அவனுக்கு வந்து வீக்னஸோ ஸ்ட்ரென்த்தோ உனக்கு அவ்வளோ பெருசா தெரியாது. கண்டிப்பா தெரியாது மச்சான். நீ டு பி அவள ஃபிராங்க். ஆப்போசிட்டா இருக்கும்போது தான் விராட் கோலி என்ன பண்றாரு. அவரு வந்து ஒரு ஃபீல்டிங்ல ஒரு விக்கெட் எடுக்கும்போது கத்தும்போது நீ ஒரு எம்ஐ ஃபேனோ சிஎஸ்கே ஃபேனோ அதுவே உனக்கு கடுப்பா இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாமே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் இந்த வாட்டி வந்திருக்குன்னு பார்த்தேன். நான் அதான் நினைச்சேன். ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோலி வந்து ரொம்ப ஹாப்பி. அதே மாரி வந்து டிவிலியர்ஸும் வந்திருந்தாரு. ஆமா. கெயில் வந்திருந்தாரு. ம். வந்து 3 பேருக்கு ட்ராஃபிய லிஃப்ட் பண்ணாங்க. விச் இஸ் சோ ஆசம். ஆமா. ஓகேவா? நல்லா இருந்தது அந்த அது மூமெண்ட் பார்க்கவே பார்க்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஆனா, ஓகே. அடுத்த வருஷம் யாரும் கலாய்க்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் கலாய்க்க ஏய் மாட்டாங்க. ஏற்கனவே கலாய்க்கிறத ஆரம்பிச்சுட்டானுங்க. மறுபடியும் மோதல்ல இருந்தா. ஆமா. ஜெயிச்ச ஒரு கப்புக்கே இவ்வளோ இது பண்றீங்க. அட பாவிங்களா! அத சரி, ஓகே. இன்னொன்னு வந்து மச்சான், ஓகேவா? ஆக்சுவலா வந்து இன்னொன்னு ஒரு வந்து எல்லாரும் இன்னொரு மீம் பார்த்தேன். மச்சான், இப்பதான் நான் பார்த்தேன். ஒரு வேர்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். விக்டரி மேக் எ ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு. ம். விக்டரி மேக் எ ஹிஸ்டரி. ஐ அம் ரைட்? அது அப்படிதானே சொல்லுவாங்க? இது எனக்கு தெரியல. நீ என்ன விக்டரி விக்டரி மேக் எ ஹிஸ்டரி. ஆ. தெரியல. ஓகே. சரி, அது ஒரு வேர்டு ஒண்ணு இருந்தது. அது சூப்பரா சொன்னாங்க. ஓகே. நான் படிக்கும்போது எப்போ பார்த்தேன் அது. இல்லன்னா ஏதோ ஒரு லைட்டா வந்து இது பண்ண ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் பார்த்துருப்பேன்னு நெனைக்கிறேன். அந்த வேர்ட் சூப்பரா இருந்தது. அந்த டெர்ம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம எப்பப்போலாம் வின் பண்றோமோ, ஓகேவா? அது அது வந்து ஒரு இதுவா கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு அ ஹிஸ்டரியே கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் லைக் ம். தட் அந்த மாரி. ஓகே. ம். ஆமா. ம். ஸோ அப்புறம் நேஹல் வதேரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கம்மி விளையாடினாரு. பட் அவர் ஐ மீன் லைக் அவர் யங்ஸ்டரு இப்போ தான் விளையாடுறாரு. அவர் விளையாடின அந்த 18 பால் தான் காஸ்ட் பண்ணுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ அந்த ஃபினிஷர் பற்றி பேசணும். யாரு
அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. சிங் கடைசி ஓவர்ல சிக்ஸ் சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாரு. பேர் சுஷாங்க் சிங்கா. ஆமா, சுஷாங்க் சுஷாங்க் சிங், அவர் மறந்துட்டேன். அவர் தப்பு பண்ணிட்டாரு மச்சான். பிகினிங் 10 பால் ஒன்றும் அடிக்கலடா. ஆ, அதுவும் கரெக்ட் லாஸ்ட்ல தான். அடிச்சிருந்தா ஆனா மச்சான், ஃபர்ஸ்ட்ல அடிச்சு. கடைசியில கூட ஐ மீன் லைக் அது என்ன சொல்றது, அது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அது ரொம்ப காம்படிட்டிவ் மைண்டடு. என்ன ம். இருந்தாலும் சரி, அதுதான் வந்து அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நம்மளுக்கு மேட்சஸ் வின் பண்ணி கொடுப்பாரு. சி, ம். irrespective ஆஃப் த ரிசல்ட், என் கையில் இருக்கிறது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஏன் கண்ட்ரோல், அவர் கண்ட்ரோல், இப்போ விக்டரியோ இல்ல தோத்துருவாங்களோ அது அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த ஓவர் அவரால் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவளை அடிச்சு பார்க்கறா. மேபி அது நீ ரொம்ப எங்க பிரில்லியண்டா இருந்தது. சி நீ ஆமா. யோசிச்சு பாரு, ஒரு நோ பால் எங்கன்னா பட்டுச்சு, அந்த நோ பால் சிக்ஸ் போயிருந்தா மொத்த மேட்சே மாறி இருக்கு. ஸோ அவன் சீரியஸா சப்போஸ் ஏன் லாஸ்ட் பாலே நோ பால் இருந்து நோ சிக்ஸ் பால் போயிருக்கு. இருந்துச்சு, அடுத்த சிக்ஸ் பால் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பால் ஒரு இருந்தது. பாலுக்கு வந்து 6 ரன் அடிக்குன்னா ஒரு பாலுக்கு 5 ரன் வந்திருக்கும். அப்போ வந்து ஆமா, எப்படி மாறி இருக்கு. ஆமா, எப்போ வேணாலும் கம்ப்ளீட்டா மாறி மாறி. இருக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஐ மீன் லைக் அது அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ ம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு நல்லா விளையாடினாரு. பட் ஸ்டோயினிஸ் தான் கொஞ்சம் விளையாடிருக்கலாம் பஞ்சாப் இல்ல சைடுல மச்சான், பார்த்தா. ஸ்டோனிஸ் வந்து கொஞ்சம் மிட்ல இறக்கிருக்கலாம்னு தோணுது மச்சான் எனக்கு. நீ இல்ல என்ன இல்ல, சொல்ற? கரெக்டான சுச்சுவேஷன் தான் அவர் வந்தது, கரெக்டான சுச்சுவேஷன் தான். அங்க ம். ரெண்டு பேரும் இதாயிட்டாங்க மச்சான். ஸ்டோயினிஸ் ஒன்று, அந்த அஜ்மத்துல்லா உமர் ஜாய் அவரும் டக்குன்னு வந்த உடனே அவுட் ஆயிட்டார். அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒரு 5 பால் 15 இல்ல ஒரு 10 பால் 20 வந்திருந்துன்னா மேட்ச் வேற எப்படினாலும் போயிருக்கலாம். பட் அது வந்து ஹைன்சைட்ல என்ன வேணாலும் சொல்லலாம். ம்ஹும். எனி ம்ஹும். ஃபைனல் வேர்ட்ஸ்? ஃபைனல் ஈ சால கப் நம்புது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபைனல் வேர்ட்ஸ். எஸ். 18 வருஷமா ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் ஃபைனலில் கப் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் எல்லாமே பார்த்துருக்கேன். என்னன்னா 2009 வந்து டெக்கான் சார்ஜருக்கு பார்த்துருக்கேன் ஃபைனல் மேட்ச், இருக்கு ம். அப்பவும் தோத்தாங்க. ம். 2016 இந்த ஆமா. சன்ரைசர்ஸ் ஆப்போசிட் அப்பவும் தோத்தாங்க. ம். ஸோ ஃபைனலாக வந்து வின் பண்ணாச்சு. ஓகேவா? ஸோ ஆல் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூஸ். ம். முடிஞ்சு இதுல போச்சு. இருந்து என்ன தெரியுது, ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ யூ ஹாவ் இஃப் யூ ஹாவ் த பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசர்வன்ஸ். சரி, உன் இன்டர்நெட் கட்டான மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். ப்ளீஸ் சப்போர்ட், லைக், கமெண்ட், ஷேர். ஈசாலா கப் நமதே. அதை சாரி ராமா, ஆ, வீடியோ இது வெயிடுச்சு. உனக்கு கட்டாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரீம்ஸ் கம் ட்ரூ பட் ம். இஃப் யூ ஹாவ் எ பேஷன்ஸ் அண்ட் ப்ரிசர்வன்ஸ். ஸோ தட் யா, இஸ் தட்ஸ் ட்ரூ. த ஃபைனல் திங். பட் அதுக்கு உண்டான எஃபர்ட் நீ போடணும், அந்த ஜெர்னிலே நீ இருக்கணும். இது எப்படின்னா, ஒரு ஒரு இது இருக்கு, ஐ மீன் லைக் இது நம்ம இந்த சுச்சுவேஷனுக்கு ரிலவெண்ட்டா இல்லைன்னு தெரில. ஒரு தெலுங்குல ஒரு டைரக்டர் இருக்காரு, பூரி ஜெகநாத் அப்படின்ட்டு. ம். அவர் சொல்லுவாரு, நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணா கண்டிப்பா பஸ் வரும். ஆனா நீ பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா யூஸ்வலாக ட்ரெயின் சொல்லுவாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வரும், ஆனால் உனக்கு உண்டான ட்ரெயின் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த ட்ரெயின் வர டைமில் நீ பிளாட்ஃபார்மில் இருக்கணும். ஆமா, ஸோ அந்த கண்டிப்பா மாதிரி, ஸோ அதே மாதிரி நீ அந்த மாதிரி பேஷன்ஸு ப்ரிசர்வன்ஸு காட்டிகிட்டே இருந்தால் எது லைஃப்பில் என்ன வேணாலும் சக்ஸஸ் நடக்கும். பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஐ ம். மீன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு இல்லை. ஸோ வித் த ஃபைனல் தாட்ஸ், signing off this IPL season commentary. ஓகே. Yeah. அவ்வளோதான். Until then, ஓகே ராம், பெஸ்ட் ஆஃப் take care. லக். Mm. யா, see you. See you.